ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இம்ப்ரெஸ் ஏர்பியில் என்ன மெனு, என்ன மாடியூல், என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லெசன் பிளானர் அண்ட் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் லாகின்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபியூச்சர். இந்த இதில் இருக்க என்னென்ன ஃப்ளோ, அதுக்குண்டான செட்டிங்ஸ், அதுக்குண்டான ரிப்போர்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன மெனுவில் கவர் ஆகிருக்குங்கிறது நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். லெசன் பிளான்னா நம்ம ஒரு கிளாஸ்க்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இந்த ஹவருக்கு என்னென்ன லெசன் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்கறதா லெசன் பிளான். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ், அந்த ஹவரில் யார் யார் ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் வச்சுருக்கோம். அட்டெண்டன்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் கவர் பண்ணியிருக்கேன், இந்த நோட்ஸ் இந்த ஹவரில் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நோட்ஸ் ஆஃப் லெசனில் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டியோட ரோல். அது நம்ம ஸ்டாஃப் லாகின்ல இந்த ஃபீச்சர் நம்ம வச்சுருக்கோம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஸ்டாஃப் லாகின்ல போயிட்டு நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை டாஸ்க் லிஸ்ட். இதில் தான் உங்களுக்கு லெசன் பிளான் உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். லெசன் பிளான் அண்ட் நோட்ஸில் லெசன் பிளானர், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய செமஸ்டர், அதில் வரக்கூடிய கிளாஸ், ஒரு பேசிக் என்ட்ரி நம்ம இப்போ போட்டு பார்த்துருவோம். இந்த ஈவெண்ட் டைப் நார்மலா, ஹாலிடேவா, செமினாரா, ஒர்க் ஷாப், ப்ராஜெக்ட் ரிவ்யூ, ஐவி, இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன சப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே லிஸ்ட் ஆகும். அதுக்குண்டான யூனிட், எத்தனை யூனிட் அந்த சப்ஜெக்டில் கவர் ஆகுதுங்கிறது இங்கே லிஸ்ட் ஆகும். இன்கேஸ் இந்த யூனிட் உங்களுக்கு இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே பக்கத்துலேயே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடும் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஹவர்ஸ், அதுக்குண்டான டைட்டில். நெக்ஸ்ட், இது என்ன டேட்டுக்கு நம்ம இந்த நோட்ஸ் ஆஃப் லெசன் போட போகிறோம் அப்படிங்கிறது, அதுக்குண்டான ஒரு சாம்பிள் டாபிக், டீச்சிங் எய்ட் என்ன போர்டு, சாக் போர்ட், லைக் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் உங்களுக்கு இல்லாத வெரைட்டி ஏதாவது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேர்னிங் எய்ட், அவங்க எப்படி படிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இது, அதுவும் சேம் லைக் உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கானை சூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெசன் பிளான் உங்களுக்கு எத்தனை ஹவர் ரெக்வயர்டு அப்படிங்கிறது நீங்கள் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த லெசன் பிளானுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ், லைக் ஒரு சாம்பிள் என்ட்ரி கொடுக்கும். ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக கொடுக்கணும், அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கும். லைக்வைஸ் இந்த மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்த டெக்ஸ்ட் புக்கும் ரெஃபரன்ஸ் புக்கும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேக்கு வரும். அதில் ஏதாவது பேஜ் நம்பர் ஏதாவது கொடுக்க விரும்பப்பட்டீங்கன்னா அங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவே யூஆர்எல் ஏதாவது இருக்குது, கூகுளில் சர்ச் யூஆர்எல் ஏதாவது அவங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்குண்டான யூஆர்எல் இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு சேவ் கொடுத்தீங்கன்னா டேட் செலக்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட்டு கூட போட்டு நம்ம போட்ட டெஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு சாம்பிள் என்ட்ரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம், ரிமூவ் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம், ஃபைல் அப்லோட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைல் அப்லோட் பண்ணதை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபைல் அப்லோட் பண்ணதை நீங்கள் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாபிக்கு உண்டான ஃபைல் அப்லோட்லாம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேக்கு வரும்.
இன்கேஸ் இது சீரியல் நம்பர் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சீரியல் நம்பர் ராங்காக இருக்குது அப்படின்னா எடிட் சீரியல் நம்பர் கிளிக் பண்ணி நீங்கள் சீரியல் நம்பர் வேணுங்கிறத எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் 75 அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 275 இருக்கும். இதை நம்ம ரீசெட்டும் பண்ணிக்கலாம். ரீசெட் சீரியல் நம்பர் கொடுத்தோம்னா நம்ம ஆல்ரெடி இருக்க சீரியல் நம்பர் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆயிரும். இதுக்குண்டான நாலேஜ் லெவல், CO லெவல் எல்லாம் நம்ம இங்கே கீழே ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு அப்ரோவேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான மந்த் நேம் நீங்கள் இங்கே சேவ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே பல்க் காப்பி லெசன் பிளானும் ஆப்ஷன் இருக்குது. பல்க் காப்பி லெசன் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா போன செமஸ்டர் அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் செமஸ்டரில் இருக்க நோட்ஸ் ஆஃப் லெசனை நீங்கள் இந்த செமஸ்டருக்கு காப்பி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த செமஸ்டர் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு என்ன கிளாஸில் நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் லிஸ்ட் ஆகிற சப்ஜெக்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பல்க் காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பழைய ப்ரீவியஸ் செமஸ்டரில் நீங்கள் செலக்ட் பண்ண செமஸ்டர்லேருந்து அப்படியே இங்கே காப்பி ஆகிக்கும். ரிமூவும் பண்ணிக்கலாம், ரிமூவ் ப்ரொவிஷனும் இருக்குது. இதுக்குண்டான ரிப்போர்ட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ். ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸில் இருக்க மேஜரான ப்ரொவிஷன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஹவர் அட்டெண்டன்ஸும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஹவர் 1, ஹவர் 2 ரெண்டு ஹவர்லேயுமே எல்லாருமே ப்ரெசென்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ரெண்டையும் செலக்ட் பண்ணும்போது அதுவே கேட்கும் ஆர் ரிஜிஸ்டரிங் சேம் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டும் செலக்ட் ஆகும். 2 ஹவருக்கும் நம்ம ஆப்சன்ட், அதாவது ப்ரெசென்ட் இல்லை ஆப்சன்ட் எது வேணாலும் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக நம்ம சேவ் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் சேவ் ஆகிருக்கும். 100% அட்டெண்டன்ஸ் சேவ் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் வந்துருக்கும். இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக நோட்ஸ் ஆஃப் லெசன் போட முடியாது. ஃபஸ்ட்டு அட்டெண்டன்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கணும். தென் ஒன்லி தான் நோட்ஸ் ஆஃப் லெசன். இதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி நோட்ஸ் ஆஃப் லெசன் கொடுக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரர் மெசேஜ் வரும். இதில் வந்துட்டு நம்ம போட்ட எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் வந்துருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சன்ட் மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டேட்டஸ் இங்கே ஒரு ரிமார்க் மாதிரி கொடுத்துட்டு இங்கே ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கனாலே ஒரு பாப்அப் கேட்கும். ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சேவ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம போட்ட அட்டெண்டன்ஸுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் போட போகிறோம். என்டர் நோட்ஸ் ஆஃப் லெசன் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்பில் நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஸ்டாஃபோட நேம், அந்த சப்ஜெக்ட் லிஸ்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட நோட்ஸ் ஆஃப் லெசன் பிளான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேக்கு வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் ஆஃப் லெசன் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 23/1 நம்ம போட்ட யூனிட் 1 ஹவர் 1 சாம்பிள் டாபிக் இன்னும் நோட்ஸ் ஆஃப் லெசன் போட்டல, அதனால் க்ரோஸ் மார்க் இண்டிகேஷன் இருக்கும். இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு காமிக்கும். அட்டெண்டன்ஸ் டேட் வந்து 10/1, லெசன் பிளான் டேட் 23 அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட டாபிக் உங்களுக்கு இங்கே வந்துருக்கும். சேவ் நோட்ஸ் ஆஃப் லெசன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அது உங்களுக்கு சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் போட்ட இண்டிகேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். அட்டெண்டன்ஸ் என்ட்ரி, நோட்ஸ் ஆஃப் லெசன் எங்கே போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவருக்கு ஏதாவது
ஸ்பெஷல் அட்டண்டன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஸ்பெஷல் கவர் அட்டண்டன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் டேட்ஸ் எதுவும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டேட்டுக்கு ஸ்பெஷல் ஹவர் 6 அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹவருக்கு நம்ம அதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அட்டண்டன்ஸ் இனிஷியலாக சேவ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக ப்ரெசென்ட்னு இருக்கும். ஏதாவது ஸ்டேட்டஸ் மாற்றுற மாதிரி இருந்தால் நம்ம இங்கேயே மாற்றிக்கலாம். நம்ம போட்ட அட்டண்டன்ஸுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் மேனுவல் நோட்ஸும் நம்ம போடுற மாதிரி இருந்தால் மேனுவல் நோட்ஸ் போய்க்கலாம். இல்லாட்டி ஏற்கனவே போட்ட நோட்ஸ் ஆஃப் லெசன் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க சாம்பிள் டாப்பிக்கே நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் ஹவர் அட்டண்டன்ஸும் இப்போ நம்ம சேவ் ஆகிருக்கும். நோட்ஸ் ஆஃப் லெசனும் போட்ட மாதிரி அட்டண்டன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வியூ ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த கிளாஸுக்கு உண்டான ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துக்கலாம். அட்டண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆல் சப்ஜெக்ட் வைஸும் பார்த்துக்கலாம், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வைஸும் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு டேட்டுக்கு அட்டண்டன்ஸ் இன்னும் மார்க் பண்ணலை அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பல்காக அப்படியே மார்க் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கோம். இதுவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படியே அப்ளிகபிள் ஆகிடும்.